தவயோகிகள் அனைவரும் காட்டிற்குள் சென்றுதான் தவம் செய்தார்கள். ஆகையினால் நாங்களும் காட்டிற்குள் சென்று தவம் இருக்க வேண்டும் என்று சிலர் விரும்புகின்றார்கள். காடு எங்கே இருக்கின்றது? அதில் தவம் என்பது என்ன? நாம் காடு எங்கேயோ இருக்கின்றது என்று நினைக்கின்றோம். ஆனால் நம் உடலுக்குள் இங்கேயே பெரும் காடு போல்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? மனித உடல் எப்படி உருவானது? பல கோடி தாவர இனங்களுடைய சத்துக்களைத்தான் விண்ணிலே தோன்றிய ஒரு உயிரணு பூமிக்குள் விஜயம் செய்யும் பொழுது அந்த சத்தினை கவர்ந்து புழுக்களாகி பூச்சிகளாகி ஆடாக மாடாக பறவைகளாக இப்படி அதில் எத்தனையோ உணவின் தன்னை வளர்ச்சி பெற்று அதையெல்லாம் உணவாக உட்கொண்டு அதில் வளர்ச்சி பெற்றுதான் மனித உடலாக நாம் உருவாகி இருக்கின்றோம். ஆக இந்த உடலுக்குள், அதாவது இந்த உடலான காட்டிற்குள் புலியும் இருக்கின்றது, பாம்பும் இருக்கின்றது, நரியும் இருக்கின்றது, நாயும் இருக்கின்றது. அது மட்டுமா, ஆக்ரோஷமான நிலைகள் கொண்ட பேயும் பிசாசு என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் ஒருவனை அழித்து விடுவேன், அவனை கொலை செய்து விடுவேன் என்றெல்லாம் கூட பூதகணங்களாகவும் சில உணர்வுகள் வந்து விடுகின்றது. அதே சமயத்தில் நாம் ரோட்டிலே இரக்கத்துடன் நல்ல பண்பு கொண்டுதான் போய் கொண்டிருப்போம். திடீரென்று ஒருவன் நமக்கு கண் முன்னாடி அடிபட்டு இறந்து விட்டான் அல்லது இறக்கின்றான் என்று உற்று பார்த்தால், அழகா இப்படி ஆகிவிட்டதே என்று அவனை உற்று பார்த்து எண்ணினால் அவன் ஏதோ ஒரு ஆசையிலே கடைசி நிமிடம் உடலை விட்டு பிரிந்திருப்பான். என்ன ஆச்சோ ஏன் ஆனதோ என்று நாம் அவன் மீது இறக்கப்பட்டு எண்ணும் பொழுது அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்றது. இந்த உடலான காட்டிற்குள் குடிகொண்டு நம்மை படாத பாடுபடுத்தி ஆட்டி படைக்க தொடங்குகின்றது. ஆக காடு எங்கேயோ இருக்கின்றது என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் காட்டிற்குள் இருப்பது அனைத்துமே இங்கே நம் உடலுக்குள்ளே உண்டு. அதையெல்லாம் தத்துவ ஞானிகள் அன்று காட்டுவதற்குத்தான் ஐயப்பன் கோவிலை காட்டிற்குள் வைத்து காட்டினார்கள். ஆனால் ஐயப்பன் கோயிலுக்கு போக விரும்புகின்றோம். ஆனால் இங்கே புலியோ சிங்கமோ யானையோ பாம்போ மற்ற நிலைகள் இருப்பது யாரும் நினைப்பதில்லை. ஆக ஏனென்றால் எப்படி நாம் அங்கே செல்லும் பொழுது மிருகங்களை எண்ணாதபடி நாம் செல்லுகின்றோமோ, இதுபோன்று உன் வாழ்க்கையிலே மற்றவர்கள் திட்டியதோ, குறையான நிலைகளை பேசியதோ, தவறான நிலைகள் வந்ததோ, இதையெல்லாம் நீ விட்டுவிடு, அதையெல்லாம் மறந்துவிடு என்று காட்டுகின்றார்கள். காரணம், அந்த மிருகத்தனமான விஷமான உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடி மகா ஞானிகளையும் மகரிஷிகளையும் நீ நீ மகரிஷிகளை எண்ணி இந்த அடிப்படையில் நீ போ என்று அந்த ஆலயத்தில் ஐயப்பன் ஆலயத்தை காட்டுகின்றார்கள். ஆனால் இந்த விளக்குகளை சொல்வதற்கு யாரும் இல்லை. காரணம், தீமைகளை, அதாவது முதல்ல சொன்ன குற்றம் குறைகள் மற்றவருடைய உணர்வுகளுக்கு நாம் நமக்குள் ஜீவன் பெற அது வளர்வதற்கு இடம் கொடுத்து விட்டால் நல்ல குணங்கள் எல்லாம் நமக்குள் பயந்து நடுங்க ஆரம்பிக்கின்றது. அப்பொழுது நாம் அந்த மிருகங்களை பார்த்து நாம் எப்படி பயந்து ஒடுங்குகிறோமோ அதுபோல நமக்குள் இருக்கக்கூடிய தீய குணங்களை கண்டு நல்ல குணங்கள் எல்லாம் பயந்து ஒடுங்க தொடங்கினது. நல்லதையும் செய்ய முடியவில்லை. அப்பொழுது நாம் என்ன சொல்லுகின்றால், என்னால் ஒன்றும் முடியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை, நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்று இப்படித்தான் வேதனை போட்டு விடுகின்றோம். ஆக உடலான காற்றில் தேலும் பாம்பும் ஜீவன் பெற்று விடுகின்றது. அதை கண்டு நாம் நடுங்க தொடங்குகின்றோம். அந்த பயந்து நடுங்கி இந்த வாழ்க்கை வாழப்படும் பொழுது இந்த உயிரான்மா என்ன செய்கின்றது? அதுவாலும் இதை தாங்க முடியவில்லை. இந்த உடலை விட்டே ஓடி போய் விடுகின்றது. நான் சாகிறேன், என்னை விடுடா, நான் போகிறேன் என்று உயிர் வெளியே சென்று விடுகின்றது. ஆக விஷமான நிலைகளை நீ எண்ணினாய் அல்லவா, நீ அதை நினைத்தாய் அல்லவா, ஆக நீ அதை அனுபவித்துப்பார் என்று அத்தகைய பயந்து நடுங்கிய உணர்வுகளுக்கு தக்க விஷமான உடலாக நம்மை அழைத்து சென்று அங்கே ஜீவன் பெறச் செய்து விடுகின்றது இந்த உயிர். ஆக நாம் தப்ப முடிகின்றதா? எங்கே தப்ப முடிகின்றது? எதிலும் தப்ப முடியவில்லை. இன்று குடும்பங்களிலும் பார்த்தோம் என்றால் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பார்கள். குழந்தைகளோ சந்தர்ப்பத்தில் தாய் தந்தையை மதிக்காதபடி செயல்பட்டு கொண்டிருக்கும். அம்மா அப்பாவை பற்றி சிந்தனைகளும் இல்லாது இருக்கும். ஆனால் அடுத்தவர்கள் பார்த்தால், அட உனக்கு என்னப்பா, சீமான் வீட்டு பிள்ளை என்று குழந்தையை பாராட்டுவார்கள். அப்பொழுது கௌரவம் வந்துவிடும். ஆக காசுக்காகத்தான் அவர்கள் புகழ் பாடி நம்மிடம் இதை எதிர்பார்ப்பதற்காக செய்வார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை.
அதை நாம் ரசித்துக் கொள்வோம். ஆனால் அம்மாவோ அப்பாவோ ஏனப்பா கொஞ்சம் செலவழிப்பதை பார்த்து செய், குறைத்து செலவழி என்று சொன்னால் போதும். பையன் எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு இப்படித்தான் நச்சு நச்சு என்று ஏதாவது சொல்லிக் கொண்டா இருப்பார்கள் என்று, உங்களுடைய பிழைப்பை இப்படித்தான் என்று சொல்வார்கள். ஆனால் மற்றவருடைய ஆசை நம்மிடமிருந்து காசை பறிக்க வேண்டும் என்று எப்படி செயல்பட்டு விடுகின்றார்கள். ஆனால் கடைசியிலே பையனுக்குள் இங்கே விஷத்தன்மை வளர்ந்து விடுகின்றது. ஆக தாய் தந்தையுடன் இணைந்து தாய் தந்தை சொல்லக்கூடிய நல் உணர்வுகளை உணர விடாதபடி, அதை பின்பற்ற முடியாதபடி போய்கின்றது. அப்பொழுது இந்த உணர்வு என்ன ஆகின்றது? முதலில் சொன்னது போன்றுதான், மிருகங்களிடம் சிக்கிக் கொண்ட போன்று காட்டிலே அவதிப்படுவது போன்று ஆகிவிடுகின்றது. ஆனால் நமக்குள் காடு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் நல்ல பூஞ்சோலையும் இருக்கின்றது. தாவர நிலத்திலிருந்து வந்த பூஞ்சோலையின் உணர்வு, அதாவது அதைத்தான் தவம் என்று ஞானகுரு இங்கே நமக்கு சுட்டி காட்டி, இங்கே இருக்கக்கூடிய தேலோ பாம்போ பேயோ பிசாசோ வேறு எதுவும் ஒன்றும் செய்யாதபடி அந்த பூஞ்சோலை என்று சொல்லியதனே மனிதனில் உயர்ந்த நிலை பெற்றவர்கள், இதை போன்று தூய்மையிலிருந்து விடுபட்டவர்கள் விண்ணிலே சுழன்று கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் ஈஸ்வரா என்று ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த மகரிஷி உணர்வை எடுத்து, எங்கள் பார்வை நல்லதாக இருக்க வேண்டும் ஈஸ்வரா, அருள் வழியில் நாங்கள் என்றுமே அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் ஆணையிட வேண்டும். அப்பொழுது நாம் நுகரும் உணர்வுகள் அனைத்து மொழியாக மாறுகின்றது. இது வளர நம்மிடம் இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே நான் முதலில் சொன்னது கொண்டு சுவாசித்த பிற தீமையான துன்பத்தை ஊட்டும் உணர்வுகள், மிருக உணர்வு கொண்ட நிலைகள், அசுரத்தனமான உணர்வுகள், இது ஒரு ஆன்மா, இது போன்ற நிலைகளை இயங்காதபடி, அதை இயக்காதபடி மகரிஷியின் அருள் உணர்வு கொண்டு அதைத்தான் தவம் என்று ஞானகுரு இங்கே சுட்டிக்காட்டினார். அந்த தவத்தை மேற்கொண்டு மகரிஷியின் அருள்சக்தி கொண்டு அதையெல்லாம் செயலிழக்க செய்ய முடியும். ஆகவே காட்டிற்குள் தவம் செய்கிறோம் என்றால் இந்த உடலான இந்த காட்டிற்குள் அருள் ஞானிகள் உணர்வை நாம் பருகி நாம் இங்கிருந்து தவத்தை மேற்கொண்டு உயிரோடு ஒன்றி உணர்வை ஒளியாக மாற்றி என்றும் ஏகாந்த வாழ்க்கை வாழ முடியும், மகிழ்ந்து வாழ முடியும் என்று ஞானகுரு இதிலே நமக்கு உணர்த்துகின்றார்கள்.